ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோக்ஷ்னா கிச்சன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். இதுக்கப்புறம் அப்பப்போ வீடியோ வரும். இன்றைக்கி வந்து வீட்டிலே வந்து கிரில் சிக்கன் வந்து அவன்லேயே வந்து பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு வந்து பாருங்கள், கூடவே சாப்பிட்லாம். இப்போ வந்து சிக்கனை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு தந்தூரி பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதுலேருந்து நான் எந்த பீஸை தனியாக எடுத்து வைக்கிறேன். இப்போ வந்து சிக்கனை வந்து அப்ப இது பெருசா இருக்கிறது எல்லாமே தந்தூரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பிரியாணிக்கும் தந்தூரிக்கும் சேர்த்தே வந்து இதில் சிக்கன் இருக்கு. ஃபர்ஸ்ட் தந்தூரிக்கு வைக்கிற பீஸ் மட்டும் தனியாக பிடிச்சி இந்த லெக் பீஸ், இந்த 2 பீஸு, அதுக்கப்புறம் இந்த ஒரு பீஸ் வந்து தந்தூரிக்கு போடுறோம். அதனால இது தனியாக பிரித்து வச்சுட்டு நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். வாஷ் பண்ணிட்டு வா, வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி இது எது இருக்கு டிடி. ஆமாம், இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துப்போம். இது வரைக்கும் இதுலேயே தோல் வரைக்கும் சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு உரிக்க வராது. நீங்கள் அப்படியே எழுத்துருங்க பிடிச்சி. தோலை மட்டும் உரிச்சு எடுங்களா. தோல் உரிக்காத, அப்படிதான் போடணும். அப்படிதான் டேஸ்டா இருக்கும். அவர் தான் உரிக்க சொல்றாரு. இல்லை இல்லை, அது ஒன்றும் இல்லை. இப்போ இதை கட் பண்ணிடலாமா? இல்லை இல்லை, லெக்கு 4 பீஸாக வந்துடும்ல. அப்புறம் கரெக்டாக இந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா, இதை தோல் மட்டும் பிரித்து எடுத்துருங்களாம்மா. இப்போ வந்து இந்த பீஸ்லலாம் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் போடணும். அது ஏன் லைன்ஸ் போடுறோன்னா அப்போ தான் வந்து மசாலா உள்ளே இறங்கும். போதுமா? இந்த அளவு. ஓகே, இன்னும் ஒரு 2. பக்கத்துல கொஞ்சம் கீழே. ஓகே இது இல்லை போல. போதும். அதே மாதிரி பேக் சைடில். பேக் சைடு ஆனால் சதை இல்லையே. லைட்டாக போடு. போதும்ல? போதும். அடுத்து இங்கே ஒன்று. எங்கே இல்லையா? நடுவில். கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து மசாலா கடாயில். இப்போ இந்த தந்தூரிக்கு வந்து இந்த கடையிலேருந்து இந்த தந்தூர் சிக்கன் மசாலான்னு ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து எவரெஸ்ட் பிராண்ட்லேருந்து. இதோட ப்ரைஸ் வந்து 92 ருபீஸ். இதுலேயே வந்து எல்லா மசாலாவும் கலந்தே இருக்கும். இதை வந்து இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற 3 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணோம். அது வந்து கர்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு. மொத்தமாக போட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்பூன். எத்தனை ஸ்பூன் போட போறீங்க? இதில் வந்து 4 ஸ்பூன் போடணும் கேஜிக்கு. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 5 போட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக இருக்கிறதுனால 4 போட்டுக்கணும். 2 ஆச்சு, 3, 4. அவ்வளோதான். ஓகே, போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது அப்படியே மொத்தமாக போடணும். நான் போடுறேன். 2 ஸ்பூன். இது கரெக்டாக வரும், போட்டுருங்க. இப்போ வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அப்படியே அந்த டப்பா ஃபுல்லாக 2 ஸ்பூன் வரும். இது அதாவது இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன். ஓகே. ஓகேவா?
அடுத்து கேர்டு, அதுவும் நானே போடுறேன். இது வீட்டிலே செஞ்ச கேர்டு. இது எத்தனை டீஸ்பூன்? இது வந்து 6 ஸ்பூன். இது வந்து 6. நிறைய எடுத்துட்டேன், அதுவே 2 ஸ்பூன் வந்துருச்சு. அப்போ இதே மாதிரி இன்னொன்று, இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒன்று கீழே கட்டி வச்சா வந்து இதை மிக்ஸ். உப்பு சால்ட், டு டேஸ்ட் சால்ட் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு நான் க்ளவுஸ் டீஸ்பூன்லேருந்து அந்த இது போட்டுக்கிட்டா, 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கவர் போட்டுக்கிட்டா. இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மேக்னேட் பண்ணிக்கலாம். தயிர் போடுறதுனால சீக்கிரமாக வந்து மேக்னேட் ஊறிடும், சாஃப்டாக இருக்கும் சிக்கன். போடு, மிக்ஸ் பண்ண எல்லாத்தையும் போட்டு ஸ்ப்ரெட் பண்ண. அப்படியே இது அது மேலே போடு, அது இது மேலே போடு. இது மேலே நிறைய தயிர் எடுத்து இது மேலே போடு. சைடில் இருக்குது எடு. இதெல்லாம் நிறைய இருக்குது பார்த்தீங்களா? இருக்குது தயிர். 3 மாற்றி மாற்றி போடு. சப்பாத்தி மாவு மாதிரி போடு. நல்லா அந்த கூடுதலெல்லாம் கலருக்கு இந்த காஷ்மீரி சில்லி போடுங்க. இது காரம் இருக்காது, கலர் மட்டும்தான் கொடுக்கும். மற்றபடி கேசரி பவுடர்லாம் வேண்டாம். போடுமா, நிறைய போடுறீங்க. இது வந்து ஒரு 1 ஸ்பூன் இருக்கும். ரோஸ்ட் ஆகி வரும்போது நம்ம நேச்சுரல் கலராக இருக்கும். இது இப்போ வந்து சிக்கன் வந்து ஃபுல்லாக மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு 1 hour மேக்னேட் ஆகணும். ஒரு திருப்பி போடுறோம். இப்போ வந்து சிக்கன் வந்து 1 hour நல்லா மேக்னேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த பேட்டரில் வந்து பட்ரு தடவி இந்த சிக்கனை வந்து இதில் வச்சிட்டோம். அவன் வந்து ஆல்ரெடி அங்கே ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அது ஹீட் ஆன பிறகு சிக்கன் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அதை எடுத்து ஒரு 45 minutes பேக் பண்ண விடணும். இது வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி இது வந்து உள்ளே சொருகணும். அவ்வளோதான். இதை எடுத்து உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு குத்துங்க. இருடா, அது கரெக்டாக ஹோல்லே வரல. கரெக்டாக நேற்று நைட்டு நான் பண்ண பாருங்க. டைட் பண்ணு. கொடுங்க. அப்படியே உள்ளே அழுத்துங்க. வேறு இன்னொரு பீஸ் வைக்கணுங்க. அதுக்கு தான் கொஞ்சம் வெளில வா. இப்போ டைட் பண்ணு. பண்ணிட்டேன். டைட் இன்னும் 2 பீஸ் வைக்கணும்ல. 1 பிளேட்டில் வச்சுக்கலாம். எங்கது அந்த கொடுங்க, நான் பண்ணுறேன். மாற்றி போட்டேன். இன்னும் வரமாட்டேங்குது. இல்லை, இது குத்துற மாதிரி வச்சிருக்கலாம்ல. திருப்பி எடுத்து வைக்க வேண்டியது தானே. அப்புறம் எப்படி சிக்கனை மாட்ட முடியும்? சிக்கனையே மாட்டு வர. இருடா, வைக்கலாம். இருங்க, அந்த ஹீட் போட்டு போகுதுடா. ப்ரீ ஹீட் எப்படிடா போகும்? இதான் கிளவுஸ் போட்டுக்கோங்க. கிளவுஸ் எடுத்துட்டு வரட்டா? இருங்க, கிளவுஸ் மா ஏமா இந்தாங்க கிளவுஸ் பிடிங்க. அவ்வளோதான். அம்மா கிரில் இருக்காங்க, இந்த தட்டு எடுத்துருங்க. கிரில்லில் வச்சிடலாம். வேணாம் டேட். வச்சாச்சு போ.
கிரில்லில் வச்சிடலாமா அந்த தட்டை எடுத்துட்டு? எது கிரில்லு தட்டில் வச்சா ஒழுங்கா வேகாதுமா. கிரில்லு தாம்மா ஹீட் ஆகி கம்பியில் ஏய் இப்போ 2 சைடு ப்ரீ ஹீட் கொடுக்குறோம்டா. விட்டுருங்க. இப்போ வந்து சிக்கனை வந்து அவனுக்குள்ளே வச்சாச்சு. அடுத்து ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு இது வெந்த பிறகு ரைஸோட வச்சு சாப்பிடலாம். நடுவில் வந்து கொஞ்சம் பட்டர் தடவணும். நடுவில் அதாவது 45 மினிட்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பட்டர் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். மா அது ரொட்டேட் எவ்வளோமா? ரொட்டேட் 150 டிகிரியில் ரொட்டேட் 20 மினிட்ஸ். என்ன ஆகுது? பிடிக்குது. சுத்துது. ஓகே சுத்துது. வந்து அவனில் வந்து ரொட்டேட்டை வச்சுட்டு இன்னொரு பீஸ்க்கு இடம் பத்தலை, அதனால கீழே பிளேட்லேயே வச்சிட்டோம். பிளேட்டு தள்ளுதுமா. நான் க்ளோஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ வந்து டோஸ்ட் பண்ணணும். இவ்வளோலாம் ஊற்றல, 1/2 ஸ்பூன் என்ன தான் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இந்த தந்தூரியும் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். தந்தூரி எடுத்து அப்படியே பிளேட்டில் வச்சுக்கோ. இப்படியே வச்சுக்கிறேன், இடம் பார்த்தாது. நல்லா உள்ள தள்ளு. போதுமா, இதுக்கே இடம் போயிடுச்சு. மைனஸ் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்னு. மைனஸ் வீட்லயே பண்ணது. பீஸ் தோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஆனால் இன்னும் அந்த வெளியே அந்த மசாலா மட்டும் போல. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மம்மி பண்ண டோஸ்ட் இது வந்து தவால டோஸ்ட் பண்ணது. அப்போ இது வந்து ஓவனில் அப்படியே எடுத்துட்டீங்க. நான் வந்து தவால ஒரு டோஸ்ட் பண்ணி எடுத்தேன். காட்டுறேன். அப்படியே பிரித்து அப்படியே அழகாக வரும். ஜூஸியாக இருக்கும். உள்ளெல்லாம் பாருங்கள், ஜூஸியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள். அது எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கா? சரி, பிரியாணி சாப்பிடலாம். அடுத்தது